வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மார்க்கெட் நியூஸ் தமிழ். இன்னைக்கு மார்ச் 19 பங்குச்சந்தை வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு கருப்பு வியாழனா அமைஞ்சிருக்கு. நேத்து நாம போட்ட வீடியோல கிஃப்ட் நிஃப்டி 350 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு நடந்தது அதை விட ஒரு பெரிய சுனாமி. நிஃப்டி 23,000 என்கிற இரும்பு கோட்டையை தகர்த்துட்டு இப்போ 22,950க்கு கீழே போயிருக்கு. முதலீட்டாளர்களின் 12 லட்சம் கோடி ரூபாய் இன்று ஒரே நாள்ல காணாம போயிருக்கு. இது ஒரு சாதாரண சரிவா இல்ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையோட ஆரம்பமா? இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓபனிங் ஆனதே 500 புள்ளிகள் கேப் டவுன் தான். இறுதியில் நிஃப்டி 730 புள்ளிகள் -3.1% சரிந்து 23,048ல முடிஞ்சிருந்தாலும் இன்ட்ராடேல அது 22,942 வரைக்கும் கீழே போனதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பயம். சென்செக்ஸ் இன்று 2,370 புள்ளிகள் வரை சரிந்து நிலை குலைஞ்சு போயிருக்கு. பிஎஸ்சி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களோட மொத்த சந்தை மதிப்பு இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவு மோசமா சரிஞ்சதுக்கு 50% காரணம் பேங்க் நிஃப்டி, அதுலயும் குறிப்பா HDFC பேங்க். வங்கியின் தலைவர் அதானு சக்கரவர்த்தி திடீர் ராஜினாமா செஞ்ச செய்தி காட்டுத்தீ போல பரவினதுதான் காரணம். இதனால அந்த பங்கு இன்னைக்கு மட்டும் 8% சரிந்து 52 வார லோவான 722ஐ தொட்டுடுச்சு. HDFC பேங்க் சரியும் போது அது ஒட்டுமொத்த பேங்க் நிஃப்டியையும் 1,500 புள்ளிகளுக்கு மேல இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டோட நிஜமான முகத்தை இந்த டேட்டா மூலமா பார்ப்போம். இன்னைக்கு மார்ச் 19 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FII FPI இந்திய சந்தையில ஒரு மிகப்பெரிய பேனிக் செல்லிங்க பண்ணியிருக்காங்க. டேட்டாவை பாருங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல அவங்க வித்த பங்குகளோட மதிப்பு மட்டும் சுமார் 17,570 கோடி. அவங்க வாங்கினது வெறும் 10,012 கோடி தான். அதாவது நிகரமா நெட் வேல்யூ 7,558 கோடி ரூபாய இன்னைக்கு ஒரே நாள்ல இந்திய மார்க்கெட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. நேத்து மார்ச் 18 அவங்க வெளியேறின அந்த 1,837 கோடியை விட இன்னைக்கு விற்பனை வேகம் 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது சாதாரண வெளியேற்றம் இல்ல. இந்திய ரூபாய் மதிப்பு 93.2க்கு சரிஞ்சதும் HDFC வங்கியின் வீழ்ச்சியும் அவங்கள பயங்கரமா மிரள வச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஊர் சிங்கக்குட்டிகள் DII இன்னைக்கு மார்க்கெட்டை தாங்கி பிடிக்க போராடி இருக்காங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 3,863 கோடி ரூபாய்க்கு நிகரமா நெட் பை முதலீடு செஞ்சிருக்காங்க. இவங்க வாங்கலைனா இன்னைக்கு நிஃப்டி 700 புள்ளிகள் இல்ல 1000 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கும். ஆனாலும் FIIகளோட இந்த 7,500 கோடி விற்பனை அழுத்தத்தை நம்ம ஊர் நிறுவனங்களால முழுசா சமாளிக்க முடியல. இன்னைக்கு இந்திய ரூபாயோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமாயிருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு 93.2ஐ தொட்டு ஒரு புதிய வரலாற்று சரிவை சந்திச்சிருக்கு. இது இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய், எலக்ட்ரானிக் பொருட்கள் என அனைத்தின் விலையையும் உயர்த்தும். இதனால பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாகுங்கிற பயம் முதலீட்டாளர்கள் மத்தியில தீயாய் பரவியிருக்கு. சர்வதேச அரசியலும் இன்னைக்கு நமக்கு எதிராவே இருக்கு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் அதிகரித்ததால பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை இன்னைக்கு $116 தாண்டியது. இந்தியா தனது தேவையில் 80%க்கு மேல இறக்குமதி செய்யறதுனால கச்சா எண்ணெய் விலை ஏறினா நம்ம நாட்டின் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகும். இது பங்குச்சந்தை சரிவுக்கு ஒரு முக்கிய சர்வதேச காரணம். நேத்து 3% ஏறி ஹீரோவா இருந்த IT பங்குகள் இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ பங்குகள் இன்று 4% வரை சரிந்தன. அமெரிக்க பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் இன்னும் குறையாதுங்கிற பயமும் டாலர் ஏற்ற இறக்கமும் IT துறையை பதம் பார்த்திருக்கு. அதேபோல கச்சா எண்ணெய் விலை உயர்வால் டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா போன்ற ஆட்டோ பங்குகளும் விற்பனை அழுத்தத்தில் சிக்கின. தனியார் வங்கிகள் தான் இன்னைக்கு விழுந்ததுன்னு பார்த்தா பொதுத்துறை வங்கிகளும் PSU பேங்க்ஸும் இன்னைக்கு தப்பிக்கல. SBI, PNB, கனரா பேங்க் என அனைத்து பங்குகளும் 3% முதல் 5% வரை சரிவை சந்திச்சிருக்கு. அரசாங்க பங்குகளை விற்பனை செய்ய போறாங்கங்கிற செய்தியும் வட்டி விகித உயர்வு பயமும் பொதுத்துறை வங்கிகளை முடக்கி போட்டுடுச்சு. சார்ட்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி இப்போ ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. 23,000 என்கிற பலமான சப்போர்ட்டை உடைச்சு 22,950க்கு கீழே போனது ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் செல் ஆஃப்க்கு வழிவகுத்திருக்கு. இப்போ இருக்கிற அடுத்த பலமான சப்போர்ட் 22,800 லெவல்ல தான் இருக்கு. அதுவும் நாளைக்கு உடையுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.
BSE டேட்டா படி இன்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் சரிந்துள்ளது. ரீட்டைல் முதலீட்டாளர்கள் பலரும் தங்களது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் சில 7% வரை சரிந்ததால் சின்ன முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பேனிக் சூழ்நிலை உருவாகியிருக்கு. நிஃப்டி சப்போர்ட் 22,800 என்பது மிக முக்கியமான வாழ்வா சாவா லெவல். இதை உடைச்சா நிஃப்டி 22,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 23,200 மற்றும் 23,500 லெவல்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய மலையா நிக்குது. இதை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்ல செல் ஆன் ரைஸ் என்கிற நிலைதான் தொடரும். சோ நண்பர்களே, இன்னைக்கு நடந்த இந்த மார்க்கெட் கிராஷ் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. மார்க்கெட் ஒரு நிலைமைக்கு வந்து வாலட்டிலிட்டி குறையிற வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்களோட நஷ்டத்தை நினைத்து வருத்தப்படாம அடுத்து என்ன லெவல்ல என்ட்ரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.